கேலக்ஸி ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் இ. நாம இன்னைக்கு பார்க்க போற செய்தி என்னன்னா, சமீப காலமா எல்லா யூடியூபரும் எல்லா வலைத்தளங்கள்லயும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண 20 நாள்ல உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடைக்குதா, அது உண்மையா அப்படின்னு நாங்க கலாய்வு செய்வோம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண யாருக்கும் 20 நாள்ல ரேஷன் கார்டு கிடைக்கல. நாங்க ரேஷன் கார்டு ஒண்ணு அப்ளை பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அப்போ கணவன் மனைவி 2 பேர், அவங்க 2 பேரும் திருமணம் செய்வதற்கான திருமண சான்று தேவை ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதுக்கு, அல்லது கல்யாணம் பத்திரிகை தேவை. எங்க டீம்ல நாங்க திருமண சான்று வாங்கிட்டோம். அதைத் தொடர்ந்து கணவனும் மனைவியும் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுல இருந்து பேரை நீக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. அதுக்கான பெயர் நீக்கம் அப்படிங்கறத ஆன்லைன்ல செஞ்சாச்சு. அந்த பெயர் நீக்கம் செய்யும் பொழுது என்னன்னா, பெண் வீட்டுல இருந்து முதல் வாட்டி சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கப்படலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. திரும்ப நாங்க அப்ளை பண்ணோம். அதன் பிறகு 3 நாள்ல அவங்களோட பெயரை அவங்க ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கான நீக்குதல் சான்று எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆண் வீட்டுல அதே போல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்க டிஎஸ்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு உங்க அப்பாவோட ரேஷன் கார்டு இருக்க அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க கொடுத்திருந்த டாக்குமெண்ட் என்னன்னா, தனியா குடியிருப்பதற்கான குடியிருப்பு ஒப்பந்த பத்திரம், அதை அப்ளை பண்ணியிருந்தோம். அதே போல நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கான வீட்டோட அட்ரஸ்ல கேஸ் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸையும் முடிச்சு கேஸ் கனெக்ஷன் எடுத்து அதோட பில்லையும் சப்மிட் பண்ணிருக்கோம். இந்த எல்லா டீட்டெயிலும் சப்மிட் பண்ணியும் கணவனோட அப்பாவோட ரேஷன் கார்டுல இருந்து அந்த பேரை நீக்கவே இல்லை. இது வரைக்கும் நீக்கல. கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி 4 மாசம் ஆகுது. அது ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 2வது டைம் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அப்பாவும் ரிஜெக்ட் பண்ணவில்லை. ஓபன் பண்ணிட்டு இதுல டாக்குமெண்டேஷன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு குறி போட்டிருக்காங்க. நான் அதை எங்க டீம் மூலமா அதை விசாரிக்கும் பொழுது, அங்க ஏரியால இருக்க டிஎஸ்ஓ கால் பண்ணி கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 5 பேர் கம்மியா இருந்தா ரேஷன் கார்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க தனி குடும்பம் வசதிக்கிறதுக்கான ஒப்பந்த பத்திரம் வச்சிருக்கீங்க, அந்த அட்ரஸ்ல எங்களுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு ஆதார் கார்டு நீங்க போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது அது ஒரு பெரிய ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு, அவங்க கேட்ட கேஸ் கனெக்ஷன் பில் கொடுத்தாச்சு. இப்போ ஆதார் கார்டு அதே அட்ரஸ்ல வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கும் பொழுது, அப்ளை பண்ண 20 நாள்ல ரேஷன் கார்டு கிடைக்கும்னு எப்படி எல்லா இன்ஃபுளுசரும் வாய் பூசாம சொல்றீங்க? எப்படி எல்லா வலைத்தளங்களும் இது ஒரு நியூஸா பரப்புறீங்க? நாங்க கலாய்வு செய்துதான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அலுவலகத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்க இடைத்தரகர்கள் 5000 ரூபாய் காசு கொடுங்க, 20 நாள்ல ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணா ரேஷன் கார்டு ஈஸியா எல்லா மக்களுக்கும் கிடைச்சிடும் சொன்ன அரசு இது மூலமா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கடைசி 1 வருஷமா அப்ளை பண்ண 90% பேருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கல. இடைத்தரகர்கள் மூலமா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு உடனடியா வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ரேஷன் கார்டு வேணும்னா 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு அரசு பொய்யான செய்திகளை பரப்பணும்? இந்த விஷயத்தின் மூலமா நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, அரசு இது போன்ற லஞ்ச ஊழல் ஒதுக்குகளை முன்னெடுக்க வேணும். லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னா தமிழகத்தை ஆளுற அரசு அதை எந்த அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் ரேஷன் கார்டு வாங்க முடியாது. அரசு இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற கலாய்வு செய்த உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் கேலக்ஸி ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் மிஸ்டர் இ. நன்றி.